ஒரு சில பேர் எப்படியாவது அழுது புலம்பி கெஞ்சி மன்றாடி தேவனுடைய மனசை மாற்றியாவது என்னுடைய தேவைகளை நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வேன் என்று நினைக்கிறார்கள். அது முற்றிலும் தவறு. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். தயவு செய்து தேவனுடைய மனசை மாற்ற முயற்சிக்காதீர்கள். உங்களுடைய மனதை மாற்றிக்கொள்ளுங்கள். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. ரோமர் 12:2 உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய மனதை மாற்ற எந்த விதமான அவசியமும் இல்லை. அவர் ஏற்கனவே நம்மை அன்பு செய்கிறார். ரோமர் 5:8 சொல்லுகிறது, நாம் பாவிகளாக இருக்கும்போதே அவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், நம்மை அன்பு செய்திருக்கிறார் என்று. ஆகவே அவருடைய இருதயத்தை நாம் மாற்ற வேண்டிய எந்த விதமான அவசியமும் இல்லை. மாறாக நம்முடைய இருதயத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும்.